ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டி தமிழா. இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக வர கல்யாண பத்திரிகை ஆகட்டும் இல்லை எனி ஃபங்க்ஷனுக்குள்ள பத்திரிகை ஆகட்டும் அதில் நான் பார்த்தா ஒரு கியூஆர் கோடு பிரிண்ட் ஆகியிருக்கு. இது எதுக்கு உள்ள கியூஆர் கோடு பிரிண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒருவேளை ஜிபே கியூஆர் கோடா இருக்குமா? ஏன்னா கல்யாணம் வைக்கலாம் இப்போ கியூஆர் கோடு வழியா ஸ்கேன் பண்ணி மணியை சென்ட் பண்ணுறாங்களே அதுவா இருக்குமான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தா இது எதுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்கேன் பண்ண உடனே அந்த ஃபங்க்ஷன் எங்கே நடக்குதுன்னு அந்த பிளேஸோட கூகுள் மேப்புக்கு இது கரெக்டாகவே ட்ராக் பண்ணி காட்டுது. அதாவது இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்தோட கூகுள் மேப் அப்படியே லொகேஷனும் போட்ட மாதிரி அங்க போய் விட்டுடுது. அதுதான் இது. இது மாதிரி உங்களுடைய லொகேஷனை எப்படி நீங்க கியூஆர் கோட கன்வெர்ட் பண்ணலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட MP3 சாங் இல்ல PDF ஃபைல் கூட இது மாதிரி கியூஆர் கோட நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என் கூட சேர்ந்து எப்படி கியூஆர் கோடு கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி நமக்கு உங்க சப்போர்ட் தாங்க. இப்ப வாங்க வீடியோவுக்கு போலாம். நீங்க கூகுள் மேப்ல உங்களுக்கு என்ன பிளேஸ் வேணுமோ அந்த பிளேஸ போங்க. நான் ஏஆர்வி தனலட்சுமி மஹால்னு போடுறேன். இந்த மண்டபத்தோட லிங்கை தான் இப்ப நான் கியூஆர் கோட கன்வெர்ட் பண்ணி போறேன். இந்த லிங்க்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் ஸ்டார்ட் இந்த கால் இருக்கு பாருங்க. அதை நீங்க லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கனாலே இல்ல ஷேர்னு இருக்கும். அந்த ஷேரை கிளிக் பண்ணி லிங்கை காப்பி பண்ணிக்கிங்க. லிங்கை காப்பி பண்ண உடனே நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர்ல உள்ள போய்க்கிங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர்ல போயிட்டு இதுல QR code monkey.comங்கிற வெப்சைட் போய்க்கிங்க. இந்த வெப்சைட்ல போனாலே எல்லாமே கம்ப்ளீட் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ இதில் போட்டுட்டு இது ஃபர்ஸ்ட்டு தெரியும் பாருங்க அந்த லிங்க் போகாமல் ரெண்டாவது இருக்கு பாருங்க QR code monkeyன்னு அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் இவர் URL இருக்குல்ல அந்த URL அப்படியே கிளியர் பண்ணிக்கிங்க. அந்த URL கிளியர் பண்ணிட்டு நீங்கள் அதில் காப்பி பண்ணீங்களே அந்த மேப்போட லொக்கேஷனை அதை இதில் ட்ராக் பண்ணிக்கிங்க. ட்ராக் பண்ண உடனே உங்களுக்கு QR code கன்வெர்ட் ஆகிடும். இதில் என்னென்னலாம் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆட் லோகோன்னு இருக்கு பாருங்க அதை கூடவே இல்லை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோட்டோவை. இதை கஸ்டம்ஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி இதில் கஸ்டம்ஸ் பண்ணிக்க முடியும். அதாவது QR code உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பாடி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பாருங்க சொன்னா இதில் லோகோவை போடுறதுன்னு இதில் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ QR code நடுவில் நிற்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த கஸ்டம் டிசைன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைனில் உள்ள எல்லாமே வரும். பார்த்துக்கோங்க எல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோடு MP3 அந்த PDF எது வேணாவே இதில் QR code நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதோட கலர் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்குது. இது நீங்கள் எந்த கலர் வேணாலுமே சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த கஸ்டம் டிசைன் இருக்குல்ல அதை கொடுக்குறேன். இதில் பாடி ஷேப்புன்னு வருங்க. அதாவது QR codeல அந்த புள்ளி டாட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் வரும். மட்டும் அந்த ஐ ஷேப்பு எல்லாமே சேஞ்ச் ஆகி வரும். உங்களுக்கு டாட்டடாக வேணுமா இல்லை ஸ்கொயராக வேணுமா எல்லா இதுவுமே இதில் QR code இதில் உங்களுக்கு டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த QR code எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா இதில் கிரியேட் QR codeன்னு பாருங்க அதை கிளிக் பண்ணும். அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் எவ்வளோ பிக்சலில் வேணாலுமே இதை நீங்கள் ஹை குவாலிட்டியாக கூட நீங்கள் அதை மாற்றிக்க முடியும். இதை ஹை குவாலிட்டியாக மாற்றிட்டு இப்போ கிரியேட் QR codeன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ டவுன்லோட் PNGன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு PNGயாகவே டவுன்லோட் ஆகிடும் உங்களுடைய QR code. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முற்றிலும் ஃப்ரீ தான் இது. ஸோ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் லாகின் பண்ண ஒன்றும் தேவையில்ல. உங்களுக்கு QR code இப்போ ஜென்ரேட் ஆகி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சின்னு சொல்லி வருது. இது நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. உங்களுடைய கூகுள் மேப் உள்ள அட்ரஸ் எப்படி QR code கன்வெர்ட் ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸ் நீங்கள் QR code கன்வெர்ட் பண்ணீங்களோ அந்த அட்ரஸ்க்கு அப்படியே இதில் போயிடும். ஸோ அவ்வளோதான் நேயர்களே. இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அட்ரஸை நீங்கள் QR code கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எதில் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் பிஸ்னஸ் கார்டில் அந்த அட்ரஸை QR code கன்வெர்ட் பண்ணி இதில் நீங்கள் பிரிண்ட் பண்ணால் கூட அது மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை கூட நீங்கள் QR code கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்க முடியும். அதை யாராச்சும் ஸ்கேன் பண்ணால் அவங்களுக்கு அந்த பாட்டு ப்ளே ஆகும். ஸோ அவ்வளோதான் நேயர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஈஸியாகவே நம்மளோட கூகுள் மேப்பில் உள்ள எனி லொக்கேஷன் நமக்கு தேவையான லொக்கேஷனை எப்படி QR code கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். உங்களுக்குலாம் இந்த வீடியோ புரியும்படி இருந்திருக்கு நான் நம்புகிறேன். மீண்டும் இது போல பயனுள்ள வீடியோ கூட
இத்துடன் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் நம்ம வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட்டை தாங்க. நன்றி.